எப்பனாலும் நான் சலிக்காம கிளம்புற ஒரு இடம்னா அது அம்மா வீடாக தான் இருக்கும். அப்படிதான் மித்துக்குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கூட்டிகிட்டு ஃப்ரைடே ஈவினிங் போலவே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி எப்பெல்லாம் இங்க வரணும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளானோட தான் வருவேன். அப்படிதான் இந்த வாட்டியும் வெள்ளிக்கிழமை சந்தையில கொஞ்சம் பூச்செடிலாம் வாங்கலான்னு ஈவினிங் போல நான் தங்கச்சி மித்துக்குட்டி 3 பேரும் போயிருந்தோம். இங்க கிடைக்காத பொருளே இல்ல. செடி வாங்கிட்டு வர வழியில பப்பி பார்த்ததும் மித்து வேணும்னு நின்னுட்டா. விசாரிச்சா 10,000 ரூபாய் சொன்னாங்க. அதோட இப்போதைக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு அங்கேயே டாய்ஸ் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் கூழ் ஊத்த போறதுனால அப்பா கீரை உடைச்சிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கூழ் வார்த்துற வழக்கம் இருக்கவங்களுக்கு தெரியும். எப்போதும் முந்தின நாளே கூழ காய்ச்சி வச்சிருவாங்க. அப்படிதான் சாட்டர்டே ஈவினிங் போல வாசல் பெருக்கி கோலெல்லாம் போட்டுட்டு கூழ் காய்ச்ச ஆரம்பிச்சிருந்தோம். எப்போதும் கூழுக்கு தேவையான கேழ்வரக முந்தின நாளே தண்ணியில கரைச்சு புளிக்க வச்சு வச்சிருவாங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குமா. சோ அம்மா ஃப்ரைடேவே கரைச்சு வச்சுட்டாங்க. காய்ச்சும் போது பச்சை அரிசி இல்ல நொய் சேர்த்து வெந்து வந்து கரைச்சு வச்சிருக்க மாவை கொட்டி கைவிடாம துடுப்பு போட்டு கலந்துட்டே இருக்கும். இதுதான் இதுல கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க். மாறி மாறி செஞ்சு ஆடிக்கோள் ரெடி பண்ணி வச்சுட்டு தங்கச்சியோட போய் ஆசையா இருந்ததுன்னு மேல் காது குத்திட்டு வந்திருந்தேன். அவ்வளவுதான். வேறு விலாக்ல பார்க்கலாம். பாய்.